ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. இன்றைக்கி நாங்கள் ஃபேமிலியோடு வேலை பார்த்துருக்கோம். இப்படி தாங்க அவங்க அந்த பாத்திரம் செய்வாங்க. நான் தொடச்சி அதில் உள்ள கிரீஸ் எல்லாம் தொடச்சி கொடுப்பேன். அவங்க அதை பாலிஷ் பண்ணி மறுபடியும் அது மேலே பொட்டு அடிப்பாங்க. இன்றைக்கி காலையில் பாத்திரம் போட்டதை வீடியோவை பார்த்துருப்பீங்க. இது வெளி பாலிஷ் அடிக்கிறது. நீங்கள் கடையில் வாங்கும்போது பாத்திரம் பளபளன்னு வருதுல்ல, அதுக்கு காரணம் இதுதான். வெளியில் பளபளன்னு ஆகிறது இந்த மிஷினால் அடிக்கிறது. பாத்திரத்துக்குள்ளே பளபளன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அது நான் இந்த போடுவேன்ல சல்பர்லாம் போட்டு, அது நிறைய பேர் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கு என்ன காரணம்னு. இந்த வீடியோவில் நம்ம பாத்திரத்தில் உள்ள கிரீஸ் எல்லாம் இப்படி தாங்க நான் தொடச்சி போடுவேன். ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். பார்த்திங்கன்னா பாத்திரம் செய்யும்போது அந்த கிரீஸ் போட்டால் தான் அது வலுவலுன்னு அப்படி இந்த பாத்திரத்தை செய்ய முடியும். அதனால் கிரீஸாக இருக்கும். அதை நான் தொடச்சி கொடுத்தா தான் மிஷினில் போட்டு அந்த பாலிஷ் அடிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது மாதிரி தான் அடிப்போம். இதே மாதிரி தான் எப்பயுமே பாத்திரம் இந்த தகடு எடுத்தால் இப்படி தான் எங்களுக்கு வேலை ஓடிட்டுருக்கும். இதே மாதிரி வீடியோலாம் நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் பாத்திர உற்பத்தி மற்றும் பயன்படுத்தும் முறை அப்படின்னு போட்டிருப்பேன். ஹோம் பேஜில் போனீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டுன்னு இருக்கும். அதை தொட்டிங்கன்னா நிறைய ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே போய் பார்க்கணுன்னா பாருங்கள். இது சாதாரண கிரீஸ் தொடச்சி போடுற வேலை தான். இதுதான் செஞ்சுருக்கேன். மற்ற பாத்திரம்லாம் இருக்குல்ல, சோத்துப்பானை, குழம்பு குண்டான், பெரிய அன்னக்கூடை, இதெல்லாம் எப்படி செய்வாங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்னா அதில் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.